சாமி ஆ இவங்க தான் என் மனைவி மீனாட்சி சாமி. வணக்கம். வணக்கம். இது எங்க அம்மா, இது என் பாட்டி, வணக்கம்மா. அது என் அண்ணன் சிவா, வணக்கம். அது எங்க அண்ணன் ஒய்ஃப் சக்தி. வணக்கம். வணக்கம். அவர் தான் என் சகல ரஞ்சித் ப்ரோ. வணக்கம். ஏய் சின்ன நக்கலா அப்படி குத்திருவேன் பாத்துக்கோ. எல்லா சாமிக்கும் வணக்கம். என் பேர் சண்முகம். நான் எல்ஐசியில் வேலை செய்கிறேன். நான் 18 வருஷமா மலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சுந்தர் சாமி இந்த வருஷம் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம இருமுடி கட்டுற பூஜையை தான் வீட்டில் தான் நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. சரி, சாமி ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சிடலான்னு நானும் ஒத்துக்கிட்டேன். நாளைக்கு என்ன வேணுங்கிறத இந்த லிஸ்ட்ல எழுதியிருக்கேன். சாமி பூஜைக்கு எப்படியும் ஒரு 10-20 பேர் வருவாங்க. பூஜையை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாமா, இல்லைனா நம்ம கார்டன்ல இடம் இருக்கு, நல்லா காத்தோட்டமாவும் இருக்கும், இல்லை அங்கேயே வச்சுக்கலாமா? உங்க சௌகரியம் சாமி, எங்க வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்க சார். நாளைக்கு மத்தியானம் நாங்கெல்லாம் வந்துருவோம். சாயந்தரம் 4:45 இருந்து 5:45 வரைக்கும் நல்ல நேரம். அப்பவே பூஜையை வச்சுக்கலாம். சரி சார். காலையில சக்தி கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்தாங்க, அம்மனோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். சரி சார். ப்ரோ இந்தாங்க. வச்சு விடுங்க. ஐடியா. சக்தி, சக்தி ஒரு நிமிஷம். மீனாட்சி அக்கா குங்குமத்தை எப்படி வச்சுக்கிட்டாங்க? சுந்தர் கையால தானே வச்சுக்கிட்டாங்க. நீ மட்டும் எதுக்கு உனக்கு நீயே வச்சுக்கிற? அதான் சிவா ப்ரோ இருக்கார்ல, அவரை வச்சு விட சொல்லு. அண்ணே, ரஞ்சித் சொல்றதானே கரெக்ட். சக்திக்கு நீதான் குங்குமம் வச்சு விடணும். எடுத்து வச்சு விடுனே. ப்ரோ வச்சு விடு ப்ரோ. தம்பி, எப்பவுமே புருஷன் தான் பொண்டாட்டிக்கு வச்சு விடணும். அப்பதான் ரொம்ப நாள் சேர்ந்து வாழறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஐயா, இது என்ன முட்டாத்தனமான லாஜிக்கா இருக்கு? அவங்களுக்கு தான் கை இருக்குல்ல, அவங்களே வச்சுக்குவாங்க. சப்போஸ் நான் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? தம்பி, அப்படி பார்த்தா என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். சப்போஸ் உங்களுக்கு பொண்டாட்டியே இல்லாம இருந்தா? சப்போஸ் உங்களுக்கு வீடு வசதியும் இல்லாம இருந்தா? ஏன் நீங்க பிறக்காமலே இருந்தா? இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் தம்பி. ஆனா உங்களுக்கு எல்லாமே இருக்குல்ல.
சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சிடணும். குங்குமத்தை வச்சு விடுங்க. உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தம்பி. குங்குமத்தை வச்சு விடுங்க. பெரிய லட்சரா இருக்கு. என்ன ப்ரோ, சார் சொன்னது புரிஞ்சுதா? வச்சு விடுங்க. அண்ணே, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இரு. அம்மா, அண்ணனை வச்சு விட சொல்லுமா. ஏய் தாரணி, நீ சொன்னதாமா கேக்கும். சொல்லுமா. தாரணி, அம்மா சொல்லுமா. சிவா அம்மா வச்சு விடுப்பா. வாங்க சாமி போலாம். மீனாட்சி ஆ. வா. வா. சாமி சாப்பாடுக்கெல்லாம் நம்ம கேட்டரிங் சர்வீஸ். அப்படியா? நல்லதா போச்சு. ஏய் எதுக்கு என் பின்னாடியே வர? நான் எங்க ப்ரோ உங்க பின்னாடியே வரேன், நீங்க தான் என் முன்னாடி போறீங்க. என்ன கிண்டலா? ப்ரோ கோவப்படாதீங்க, உங்ககிட்ட அடுத்த டாஸ்க் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். டாஸ்க்கு? ஆமா ப்ரோ, என்ன சக்தியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் உங்க மனசுல அவ இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே. நீங்களும் ஒவ்வொரு டாஸ்க்லயும் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு பாக்குறேன். ஆனா நீங்க அவ மேல இருக்கிற அதீத லவ் தான் நீங்க வெளிக்காட்டிட்டு இருக்கீங்க. ஏய் சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காத. டாஸ்க் என்னன்னு சொல்லு. அப்படி கேளுங்க ப்ரோ. அடுத்த டாஸ்க் என்னன்னா, இதுக்கு முன்னால சொன்ன 2 டாஸ்கை விட இது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். இந்த டாஸ்க்ல மனிதாபிமானம் யதார்த்தம்னு சொல்லி நீங்க தப்பிக்கவே முடியாது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டைன்னு, அந்த மாதிரி. இருக்கா இல்லையா அத மட்டும் சொல்ற டாஸ்க் ப்ரோ. நீ பில்டப் பண்ணதெல்லாம் போதும். டாஸ்க் என்னன்னு சொல்லு. ப்ரோ, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்காக இவனும் இவனுக்காக அவளும் வாழ்றாங்கன்னா அதுக்கு அடித்தளமா இருக்கிறதே அந்த ஆண் அந்த பொண்ணோட கழுத்துல கட்டின மஞ்ச கயிறு, மாங்கல்யம், தாலி. அந்த கயிறுக்கு இருக்கிற பவர் தனி ப்ரோ. ஏய் டாஸ்க்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு தாலியை பத்தி டீட்டெயிலா பேசிட்டு இருக்க? உன்கிட்ட என்ன தாலியை பத்தி செமினார் எடுக்க சொன்னாங்களா? ப்ரோ வெயிட் ப்ரோ, சொல்றத முழுசா கேளுங்க. இது செமினார் இல்ல, சென்டிமெண்ட்.
ப்ரோ, என்னைக்கு ஒரு பெண் ஒரு ஆண் கையால தாலியை வாங்கிக்கிறாளோ அன்னைக்கே அந்த பொண்ணு அந்த ஆணோட மனைவி ஆயிடுறா. ஊர் அறிய உற்றார் அறிய பெத்தவங்க முன்னிலையில அந்த பொண்ணு வாங்கிக்கிறது தாலியை மட்டும் இல்ல ப்ரோ, அந்த ஆணோட காதலையும் சேர்த்துதான். உங்க மனசுல சக்தி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவும், சக்தி மனசுல நீங்க இல்லாம போகவும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க எப்படி எல்லார் முன்னிலையிலையும் சக்திக்கு தாலி கட்டி அவளை உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நாளைக்கு எல்லாரும் இங்க வரப்போறாங்க. அவங்க முன்னிலையில சக்தி கழுத்துல நீங்க கட்டின தாலியை கழட்டணும். இதுதான் ப்ரோ டாஸ்க். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? லூசுத்தனமா தாலியை போய் கலட்டணும்னு சொல்ற? ப்ரோ, உங்களையும் சக்தியும் கோர்ட் பிரிச்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற உறவை நீடிக்க வைக்கிறது அந்த தாலியா தான் இருக்கும் ப்ரோ. சோ அந்த தாலி இல்லைன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகணுங்கிறது இருக்காது ப்ரோ. ஏன்னா ஒரு பொண்ணு மதிக்கிறது கோர்ட்டே இல்லை, ஒரு ஆண் ஒரு பொண்ணு கழுத்துல கட்டுற தாலியை தான். அதுக்கு சக்தியும் விதிவிலக்கு இல்லை. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ உங்களுக்கு சக்தி மேல லவ் இருக்குன்னு ஒத்துக்கோ. ஏய், முட்டாள் கூட இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எல்லாம் யோசிக்க மாட்டான். நீ படிச்சவன், வெளிநாட்டுல இருந்தவன் தானே, சென்ஸே இல்லாம பேசிட்டு இருக்க. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ப்ரோ, ஏன் நிறுத்திட்டீங்க? திட்டுங்க, இன்னும் நல்லா திட்டுங்க. ஆனா அதுக்கு முன்னால நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு திட்டுங்க. ஏய், என்ன? நீங்க சக்தியை லவ் பண்ணல தானே? ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ உங்களை விட்டு பிரிய போறதானே? ஆமா. அவ பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீங்க சக்தி கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, கரெக்டா கேக்குறா. என்ன ப்ரோ பதிலே காணோம்? சொல்லுங்க. நீங்க கட்டின தாலி அப்பவும் சக்தி கழுத்துல இருக்கணுமா இல்ல வேணாமா? டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எதுக்கு? அதத்தான் ப்ரோ இப்ப நானும் சொல்றேன். உண்மையிலேயே அன்பா வாழ்றவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் கழட்டிக்கலாம். ஆனா இப்பவே நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ண மாதிரி தானே வாழ்றீங்க. அப்ப இப்பவே எல்லாரும் முன்னாடி தாலி கழட்டுறதுல என்ன பிரச்சனை ப்ரோ உங்களுக்கு? விவகாரமானவளா இருக்கா? என்ன ப்ரோ அமைதி ஆயிட்டீங்க? கழட்ட மனசு வரல? அதுதான் ப்ரோ பாசங்கிறது. எந்த ஒரு ஆணுக்கும் தான் கட்டின தாலியை கழட்டுறதுக்கு மனசே வராது ப்ரோ. அதுக்கு பேர் தான் காதல். உங்களுக்கு சக்தி மேல காதல் இருக்கு ப்ரோ. ஏ, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அது எப்படி எல்லாரும் முன்னாடி தாலியை கலட்ட முடியும்? எங்க வீட்டை விடு, சக்தி வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நாளைக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? அது வேற, இது வேற. என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? எப்ப இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ண போறது உறுதி. அது எப்ப நடந்தா உங்களுக்கு என்ன? இப்பவே ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு டிவோர்ஸ் ஆகும்போது ஃபீல் பண்ண மாட்டாங்க பாருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க ப்ரோ. இதுதான் டாஸ்க். நாளைக்கு எல்லாரும் வருவாங்க, சக்தி வீட்ல இருந்து வருவாங்க. அவங்க எல்லார் முன்னிலையிலும் நீங்க சக்தி கழுத்துல இருந்து தாலியை கழட்டி என் கையில கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சக்தி நான் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லையா நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு சக்தி மேல லவ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு சக்தியோட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. இதுதான் ப்ரோ லாஸ்ட் டாஸ்க். முடிவு உங்க கையில. ஐயோ, சரி, இந்த டாஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு எல்லார் முன்னாடியும் சக்தி கழுத்துல இருந்து தாலிய கலட்டி உன் கையில கொடுக்கறேன்.
ஐயோ தாலிய கட்டி குடுக்கறேன்டா. ஓகே ப்ரோ, டீல். சுபத்ரா, சுபத்ரா, அம்மா. என்னம்மா, எதுக்கு இவ்வளவு பதட்டமா வர? நான் உன்னை தேடி வந்தாலே முக்கியமான விஷயமா தானமா இருக்கும். அதான் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லு. அந்த கங்கா சிவா கிட்ட 3வது டாஸ்க சொல்லிட்டா. சூப்பர்மா. இப்ப எதுக்குமா சூப்பர்னு சொல்ற? அம்மா, ஒருத்தன் விடுகதை போடுறதும் அதை கண்டுபிடிக்கிறதும் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்குதுமா அந்த கங்கா டாஸ்க் சொல்றதும் அதை நம்ம உடைக்கிறதும். அது சரி, அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவா இருக்கு? இதுல என்னமா உனக்கு சந்தேகம்? அம்மாடி, முதல்ல நீ டாஸ்க கேட்டுட்டு சொல்லு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு. சரி, நீ டாஸ்க் என்னன்னு சொல்லு. சுபத்ரா, இந்த கங்காக்கு எப்படித்தான் இப்படியெல்லாம் மூளை வேலை செய்தோ தெரியல. அப்படி என்னமா சொன்னா? சிவா கிட்ட போய் உங்களுக்கு தான் சக்தியை பிடிக்காதே, எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் பண்ணத்தானே போறீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க கட்டின தாலி மட்டும் சக்தி கழுத்துல இருக்கணும், அது எப்படி நீங்க எல்லாரும் முன்னாடியும் கட்டினீங்களோ அதே மாதிரி நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் அந்த தாலியை கட்டி அவ கையில குடுக்கணும்னு சொல்றாமா. என்னமா சொல்ற? தாலியை கழட்டி கொடுக்கணுமா? அதுக்கேவா நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? பின்ன என்னமா, அவ கரெக்டா பிளான் பண்ணி நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி சிவாவையும் சக்தியும் பிரிக்க விடாம செஞ்சுட்டாளே. என்ன சொல்றமா நீ? ஆமாமா, இந்த டாஸ்க் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியாத டாஸ்க்குமா. ஏமா பண்ண முடியாது? எப்படிமா முடியும்? அவன் கட்டின தாலிய அவனே கழட்டணும்னா எப்படி முடியும்? சிவா எப்படிமா இதுக்கு ஒத்துக்குவான்? சிவா தாமா அந்த டாஸ்க்குக்கே ஒத்துக்கிட்டான். சிவா ஒத்துக்கிட்டானா? அட ஆமாம்மா. அம்மா, சிவா ஒத்துக்கிட்டாலும் அவனால கண்டிப்பா இந்த டாஸ்க செய்ய முடியாதுமா, செய்யவும் மாட்டான். எப்படி சுபத்ரா இவ்வளவு உறுதியா சொல்ற? அம்மா, தாலிங்கிறது வெறும் சம்பிரதாயம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆணும் ஒரு பொண்ணு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை என்னைக்குமே அழிக்கவே முடியாதுமா. பெண்கள் தாலிய சுமக்கிறது தான் புருஷனையே மனசுல சுமக்கிறதா நினைச்சுதான் சுமந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்கள் தாலிய தனக்குரிய அடையாளமா நினைக்கிறாங்க. என்னைக்குமே சரிம்மா, ஆண்கள் அவங்களதான் உயர்வா நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்குரிய விஷயங்கள் அங்க இருக்கும்போதுதான் அவங்க அங்க உரிமையோட இருக்காங்க. தன்னோட மனைவி, தன்னோட பிள்ளைங்க, தன்னோட குடும்பம் நினைக்க அவங்களுக்கு ஆரம்பமா இருக்கிறதே அந்த தாலி தாமா. அந்த தாலி தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். அப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய விஷயத்த எந்த ஆம்பளையுமே அழிக்க மாட்டாமா. அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சிவாவுக்கு சக்திய பிடிச்சிருந்தா நீ சொல்றதெல்லாம் சரி, சிவாவுக்கு தான் சக்திய பிடிக்கலையே, அப்புறம் அவங்களுக்குள்ள என்னமா இருக்கு? அம்மா, பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் என்னைக்குமே ஒரு ஆண் தன்னோட அடையாளத்தை தானே அழிச்சுக்க மாட்டாமா. இவ்வளவு ஏன், சிவாவும் சக்தியும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா கூட சிவா தன் கையால சக்தியோட கழுத்துல இருந்து தாலியை கழட்டவே மாட்டான். அது அவனால மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையாலையுமே முடியாதுமா. அப்போ சிவா சக்தி கழுத்துல இருந்து தாலிய கட்ட மாட்டான்னு நீ சொல்றியாமா? ஆமாமா, அதுக்காக தான் இந்த டாஸ்க் அவ சொல்லியிருக்கா. இத வச்சு சிவாவையும் சக்தியும் ஒண்ணு சேர்த்துடலான்னு அவன் நினைக்கிறா. ஆனா இந்த டாஸ்க நடக்க விடக்கூடாதுமா. இந்த டாஸ்க் மட்டும் நடந்துச்சு, சிவா கண்டிப்பா அதுல தோத்துருவான். அதுக்கப்புறம் சிவாவையும் சக்தியும் பிரிக்கிற வாய்ப்பை நாம எழுந்துருவோம்.